ஆஹா, இது எனது பாட்டிலா. இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு ஒன்று உள்ளது. தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ, அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு, என் நாக்கு. அது சிக்கியது. கூவெண்டின் சரி, உதவி செய். என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. அவர் சரி அட, சரி அது தொடரு. சரி. தினா. இது சிறிது பிழுது பார்த்துவிடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு இங்கே ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ, நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை நீங்கள் அதை சாப்பிட ஒரு முடியும். கொறிக்கையில் சாப்பிடுகிறீர்கள். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம், குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும். பாருங்கள். ஓ, என்ன என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம், லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக்
கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. ஓ, ஆம், இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல. சரி, நான் ராஜா. தான் உண்ணலாம். ஓ எவ்வளவு குளிர். இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? ஓ, மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி. மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இது வச்சு என் பண்ணலாம். வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ, எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது. என்னுடைய வழி. அதை முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. ஜவி ஆர் கியூடார ஜிகோ ஐஎஸ்டா தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ, அது சரி. மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா வாயா வாங்கு. ஓ, அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே, சரிதானே? இப்போது நாங்கள் இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும். நல்ல வேலை ஒலிவர். வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள். இது ஒலிவர் எனும் கையோடு வரும் 6 விமான நாய், என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம். இந்த நாய் என்ன நாய்? முதலில் இவர் கேள்விப்படுகிறேன். நண்பா, உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன. வாவ், என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது. இல்லை, என்னுடைய சைபர் நாய் ஒலிவர். ஜாக், நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம். என்ன ஆச்சு? கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும். இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது. நாங்கள் டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது. அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றாக. சோலார் பேனல்கள். ஒலிவர், என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி. நன்றாக செய்தாய். அது எவ்வளவு குளிர் கோபப்படுத்தும். மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மின்னேற்றம் தேவை. எங்களுக்கு கொடுத்து விட்டோம். தெருவில் நேராக அருமை. ஒலிவர், ஐயோ, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் ஆக்கப்படுகிறது. நமக்கு ஒரு செயற்கை கோல் வேண்டும். ஓஹோ,
எல்லாத்தையும் பிடிக்கிறதே. நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர்? இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லாவா இருக்கு? ஹா, அற்புதம். வா, நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சரி, சைபர் டாக், இதை பண்ணலாம். முடிந்தது. லேசர் பார்வை, அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நல்லா ஒலிவர், அதுவே மிக சிறந்தது. இந்த கதவு மிகவும் நீடிக்கும். இல்லை, நியோலைட்ஸ். நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன். இது அழகாக இருக்கும். அற்புதம். அது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை. ஒலிவர், வாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். வா, நிச்சயமாக நமது வீட்டை காணலாம். அமைதி, மிக குல் விஷயம், பெரிய விஷயம். என்னை கொண்டு வந்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது உன் பாண்டத்துடன் விளையாடு. இதிலிருந்து நாம் எல்லாம் என்ன உருவாக்கலாம்? சரி, அலங்கரிப்போம். வெளியே போ. எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை. எங்கு பணிக்கிறார் ஜாக்? மிக நன்றி. பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம். ஜாக், நீங்கள் சிறந்தவர். அடுத்து என்ன? ஓ, ஒரு யோசனை. சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம். இது எனக்கு பிடித்தது. எடுத்துக்கோ ஜோயி. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். ஜாக், எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே. இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது. நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம். அதுவும் அப்படிதான். ஜாக், எனக்கு தகடுகள் பொறுத்த உதவிக. கண்டிப்பாக. ஓ பேபி, இது மிகவும் குளிர்ச்சி. அருமையான வேலை. இப்போது விளையாட நேரம். ஜாக், அத பீடி. ஓ, நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. ஜாக், நீ நல்லா பண்ற. இப்போது ஒரு நிமிடம். இது இந்த வீட்டுக்கு சிறந்தது. பலமாக மாறுபடுகிறது, ஆனால் மிகவும் அற்புதம். ஆசிரியரே, நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன். நன்றி நண்பரே. எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது. ஓ, அது காலியா? ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை. ஒலிவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. கண்டிப்பாக ஆசிரியரே. பிபி, அவள் நாயுட என்ன செய்கிறாள்? சுழற்சி வர. ஜாக், சுழற்சி வர. நீ மிகவும் நல்லவள். என் தலை சுழல்கிறது. இப்போது நட. நாம் இதை செய்யலாம். சரி, நான் வந்துவிட்டேன் முதல்வரே. ஓ, ஒரு ஆபத்தான பொருள். விளையாடுவோம். அதை அழிக்கிறோம், அழிக்கிறோம். ஓ இல்லை, அது ஜாக்கின் பந்து. டேனி, உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்து விட்டது. ஜாக், நாமங்களுக்குள் போகிறோம். என்ன? இன்னும் நான் எதையும் காணவில்லை. உலகர், உன் பேட்டரி குறைந்திருக்கு. அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அவசரமாக உள்ளே போகலாம். சார்ஜிங் மேட் எங்கே? அங்கேதான். படுத்துவிடு ஒலிவர். ஓய்வு கொள். வீடு உள்ளே காலியாக இருக்கிறது. நான் கவனிப்பேன். எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம். அவை அருமை. இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்க போகிறோம். இந்த வழியில் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நியோலைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஹா, ஒரு நாய் வரைப்பு. அது சிறப்பாக வந்து விட்டது. ஓ, நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி, என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா?
இப்போது உள்ளேயுள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. ஓ, உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்ட்டி வேண்டுமா? இதோ உன் சால்ட்டி. ஹூரே, ஒரு உண்டி. எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும். நன்றி பிபி, நீ மிகவும் இனிமையானவள். இந்த பதக்கம் உனக்காக. நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய். இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம். நீ இங்கு தூங்கலாம். என்ன நினைக்கிறாய்? வா, இனிமையாக இருக்கிறது. நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம். ஒட்டு திறந்து கொள்வோம். அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது. சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை. உங்களை தேடி முறையிடுவோம். நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர். இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அதன் பாபிட் கம்மிகளால் ஆனது அன்று அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல. நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்ல. இவ சாக்லேட். நான் என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. மியா, நீ போய் நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர். நாம ஓடலாம். ஆச்சரியம். இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்துவிட்டது. Discussions on the French hostel is என ஒவ்வொருத்தரு ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரெஸ் என்னை நாம இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் அண்ட் ரிசர்ச்சஸ். என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா, இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குது நான் பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez mango reconnaissance. நான் ஆவத்தை எப்படி சாப்பிட்டேன்? சாவிஸ்டின் காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சுது. உங்க சேர்த்து ஒரு ஷிப் விடுவாள்ல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sound of plastic 40 stars church finansiärka orchas tomma och då situationen av höllnutputset hårsangalam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு Do Mia and Stressem showing out shows circus 7 strength pretty silent jobs and humans. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலோ. அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம். நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ, நன்றி. நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே. நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். The service chance in the enemy show our strategies like my case show rappers and Melvisa Tavalley. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு. அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். Comments fashion course down treasure. So known as Sheila a friend is fashion foreign. வேறொரு நேரத்துல இப்ப மியா தனது சாக்லேட் or the church on tree.
என் சமூக இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி ரெண்டையும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை. என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது, அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிபி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்கள். ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க இது மாட்டீர்கள். உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. என்னோட series Sour Chance. Worden je de rest is hallo. Ta en is dag as snel as churde. Se ding gewoon cooler het fagetse. En nie virumbelena onvirupapadi. Toen as geen filmas kede. Shamas je voor me Danny. Maar onge katchiren anch arindu poyolde. Oh, இல்ல நீ என்ன பண்ணாய்? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டி இருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் இந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லது. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டேனிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, ஹார்டி லெஸ்லாஸ் டஸ்டம்ஸ் ஜெம்பென்ஸ் மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான ஸ்வை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறேன். எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. வாவ், and first is turned on me and shipped down. What's into Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சிரா. நீங்கள் ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை. மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரடிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்டாய் டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் முழுவதும் பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோடு எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை. இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல. அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது. நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது. ஆனால் இப்போது இது குலக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு இப்போது நான் என்ன சாப்பிட விரும்புகின்றேன் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு அழகான சாண்ட்விச்சை விரும்புகிறேன். பிரச்சனை இல்லை, சுலபம்.
பொருட்களை நகர்த்த முடியும். அது கூட சரி. அனைத்தும் தற்போதையது. Fredo, Cis, Hombeaches, சதி பண்றான். Trickery phone. மேல்புறத்தை அப்ரேடால் மூடுகிறோம் இப்போது. அதே போல எல்லா பக்கங்களிலும் வெட்டுவோம். எதிரே வராது. என்னை பிரதிபலிக்கவும். ரெடியின் மேல் மயோனைஸ் விடுவோம். இதுல ஊறி இருக்கணும். இப்ப நமக்கு பச்சிமிக்காங்களை வேணும். அவை ரொம்ப காரமா இருக்கும். அத நான் பொடி செய்ய போறேன். ஒரு முள்ளில பயன்படுத்தி. சரி, அது நிறைய பலமாக இருக்கிறது. எனக்கு தோணுது அதுக்கு போதும். நன்றி நன்றி, ரொம்ப சுவையானதாக உள்ளது. Certi Saint Duasho, honey Lawning Cruise Pristernek Frinin. Enne Melatum. உங்களுக்கு சில ஜோக்ஸ்கள் வேண்டும் தானா? உங்களுக்கு ஜோக்ஸ் கிடைக்காது. ஏன்? வேறு ஒண்ணும் இல்லை. அட பெரிய விஷயம். சாண்ட மேல வணக்கம். வகை வகையான சீஸ் அவங்க கைக்குள் நிறங்கள் எல்லாம் தரப்படுத்தப்பட்டவையா? வாவ்! ஒரு பர்கர். எல்லாவற்றையும் உருக்கி விடுவோம். இது மிகவும் குளிர்ச்சியானதாக திரண்டது. பார்த்ததற்கு நன்றி. அடடா அருமை. இந்த சித்திர யூத்த பாருங்கள். இது ரொட்டியால் செய்தது. மேலும் இது மிகவும் ருசியாக உள்ளது. அருமை. ஓ மை காட். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ மிகவும் நன்றி. நீங்கள் எனக்கு உதவினீர்கள். எல்லாம் சரியா? நிறுத்துங்கள். சரி. என்னோட சாண்ட்விச்சுக்கு எல்லாமே சும்மா அழகா இருக்கு. உங்கஸ்து நல்ல இல்ல. நான் முடிச்சிட்டேன். யோ காத்திரு, நான் இன்னும் முடிக்கல. ஆனா நான் வேகமா ஏதோ சில செஞ்சுறேன். அட பாத்தி ட்ரஷ்ல என் கிடைச்சதுதான். அதுவும் சாப்பாடு. இது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கின்றது. ஒரு வாழைப்பழத்தோல், கொஞ்சம் பேர்க்கம். நான் முன்கூட்டியே சுவைத்தேன், குழந்தைக்கு சுலபமாக திங்கக்காக. ஏய், நான் இதைத்தானே சாப்பிட்டிருப்பேன். ஓ, இந்த அருவருக்கிய வாடை என்ன? ஜாம்பி இல்ல. மாமி லைன், இந்த அழகான சாண்ட்விச்சை பாருங்கள். இது பல நிறங்களில் இருக்கிறது. ஆமாம், இது அருமையாக இருக்கிறது. என்றால் நான் அதை என்னால் சமைத்தேன். மிக ஆச்சரியமாக உள்ளது. செய்வது என தெரியவில்லை. நேரம் இருக்கு. இப்போது புதிய பிரிந்து படகில் விடுகிறேன். போகலாம். ஆஹா, நான் இப்போ புரிந்து கொண்டேன். இது மிகவும் 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 காரம். மிகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா? ஒரு வாட்டர் கன். நன்றி. எல்லாமே எனக்கு தெரியாது. சரி, இந்த முறையே நான் கோஸ்டா வைக்கிறை குழம்புடன் வேண்டும். அது பாஸ்தா எவ்வளவு பழமையானது. இதோ கருப்பு நிறத்திலானவை. என் பிடிச்ச நூடுல்ஸ். ஆஹா, சரி, நானும் ஏதாவது செய்யணும். திருப்தி, இது மீண்டும் முயற்சிப்போம். அச்சசியமானது. அந்த பபுள பார்த்தீர்களா? அதுதான் பபுள் கம்மை என்று கப்படுவது. இந்த நாயக்காடு பார்த்து ரவுஜி, அழகாக இருக்கிறது. இதை உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்க உண்மையில் எரிச்சல் ஊட்டுகிறீர்கள். நீ என் நாய் மீது இருக்கிறாய். ஐயோ, ஓ அழாதீர்கள், தயவு செய்து. நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் வெள்ளமாக்குவீர்கள். அங்கே உலகளாவிய வெள்ளம் எங்களுக்கு தேவையில்லை. அது சரி, அதற்கும் சில நன்மைகள் உண்டு. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்து விட்டது.
பாஸ்தா சமைக்க இதற்கும் நேரமாகிவிட்டது. அதை உடைத்து உள்கொள்வோம். இந்த தக்காளி பேஸ்ட் எனக்கு கொடுங்கள். இது பின் என் கருப்பு நூடுல்ஸ். சில நபர்களுடன் முடிப்போம். ஓ ஓ ஓ அதுதான் நான். என் கோரிக்கை வேலை செய்கிறது. நானும் ஒன்றை குக் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் சாம்பிள் எடுத்து அதை உருட்டுறேன். அது பிளாடாக இருக்கணும். இப்ப இந்த சாம்பிளில இருந்து நூடுல்ஸ்களை வெட்ட போறேன். அதற்காக ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்துவேன். ஆம், இது எவ்வளவு மென்மையார் மற்றும் அழகாக இருக்கிறது. இப்போது நான் நுடல்லாவை எடுத்துக்கொள்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் நூடில்களின் மேல் அதை ஊற்றுகிறேன். மற்றும் குமிழ் நிறங்களுடன் இருந்தால் இன்னும் அழகானது மற்றும் ரசனைக்கும் பொருத்தம் உள்ளது. அது என்னவான வழி? ஓ, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. மீண்டும் இங்கே ரொம்ப நல்லதா? கிளவன், உன்னை மாற்ற முடியாது. ஆமாம், மன்னிக்கவும். எனக்கு தெரியவில்லை. விஷயம் கடக்க போகிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. மேலும் இச்சங்கேஷ கீற்றுகள் மிகவும் அழகாகவும் சுவையாகவும் உள்ளன. மன்னிக்கவும். அந்த குமிழிய பாருங்களேன். நீங்கள் அதை விரும்பியதிலே மகிழ்ச்சி. ஓ இல்லை, ஓ இது என்ன காங்கர்த்தமானது. நான் இதை பயனுக்கு தின்றுவிட முடியாது. சரி, என்னை விட்டு போகட்டும். ஜெயித்தவன் ஜோக்கர், மிஸ் செகண்ட்ஸ். நான் மிகுந்த முயற்சி செய்தேன். 2 1 நான் இப்போது உன்னிடமிருந்து கப் கேக் சாப்பிட முடியாது. ஜார்ஜ், எல்லோரும் தயாராக இருப்பதாக தெரிகிறது. தொடங்கவும். நான் பணம் கப் கேக் செய்வேன். அதையா, மாவு நிறைய இருக்கின்றது. மாவுக்கு எனக்கு ஒவ்வாமையா? எப்படி நடந்தது? சரி, அதை ஒரு கேத்துல வச்சேன். அடுத்ததாக மாவை கலப்பேன். எனக்கு ஒரு சிறப்பு சாதனம் இருக்கின்றது. நினைவாக பாலை ஊற்றுவேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா? நீங்கள் விரும்புவீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ வேணும் முட்டைகள். ஓ, அந்த ஜவ்வு சரியாக போகவில்லை. என் முழு முகமும் அழுக்காகிவிட்டது. நன்றி, அது தண்ணீரில் உள்ளது. அட, நன்றி. சிரிப்பு எனக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்கள் அறிவீர்களா, இது எவ்வித கோமாளிகளுக்கும் சிறந்த இடமாக இருக்கும். சரி, செல்லலாம். எனக்கு எந்த முட்டு வேணாம். உங்களை கொதிர்கிறேன். அப்போ மன்னிக்கவும். ஸ்ட்ராபெரி பண்ணலாம். அதை அங்கே குத்தி என் கேக் கலவைக்குள் ஊற்றி விடுகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவையோட ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிறேன். அந்த சீரமைப்பை கவனிக்கவும். அதை பேக்கிங் டிஷ்ஷில் ஊற்றி ஓவனில் வைக்கின்றேன். அது நியாயம் இல்லை. இதுல இறங்கிடலாம். நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். அது அழகாக உள்ளது. பார்ப்போமா? இல்லையா? யோசனை பிடிச்சதா? இதை பார்க்கவும். சான்றிதழ்.
நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓ மை காட், நீங்க முறும் வினோதமா இருந்தீங்க. அருமையான யோசனை கிடைத்தது. நாங்கள் சிறப்பு கப் கேக் ஒன்றை தயாரிக்க போகிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒன்று தியால்வியாக உள்ளது. என்னுடைய கணக்கு இப்போ சரியானது. ஹலோ, என்ன பிளேக்? ஹலோ, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். என்ன நடக்கிறது? அன்றாடா கப் கேக். நான் அதை ஓவனில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். அது சரியான மாதிரி இருக்கு. இது எரியல. என்ன ஒரு அருமையான கேக் இது. இப்போ அதை அலங்கரிக்க நேரம். நான் கருப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன். நான் மாலை வச்சு அதுவும் சரி, கப் கேக் தயார். என்ன ஒரு அழகான சின்ன வாவ்வால். என்னிடமெல்லாம் எதுவும் இல்லை. கூடாத யோசனை. அங்கே என்ன இருக்கின்றது? உங்கள் கைகளில் மார்ஷ்மெல்லோக்கள். இப்போ நமக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. மஞ்சள் மற்றும் சிகப்பு. பார்த்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு பலூன். தெரியாமலா நாம் எல்லாம் பலூன்கள் பயம். அதனால் தான் நீ என்ன என்ன உதவுங்கள்? ஒரு பளீர் உள்ளது, அதுவும் ஒரு பெரிய கப் கேக். உதவுங்கள். ஆஹா, இது மிகவும் சுவையானது. கேலாட்டியின் தலையை 10 அளவில் 10. கேக் ரொம்ப நல்லது. அது அருவருப்பானது. இது என்ன? அவை உண்மையான வம்சாதிகர்களா? என் பேர் கேட்கல. என்ன சுவாரஸ்யமான வடிவமைப்பு! நிச்சயமாக முதலில் திருப்பத்தை முயற்சி செய்யவும். எனக்கு பசிக்கிறது. இதோ கேக் ஒன்று குறிக்க போகலாம். பெருமையாகும். அருமையானது. ஒலி அளவு அதிகம். சால்ஸ், அது சற்றே சிறப்பாக உள்ளது. எரி ஹூரே, என்னுடைய கப் கேக் சிறப்பானது. அது என்ன? மன்னிக்கவும் ஜோக். அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே. உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன? என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை.
பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம், அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நின் முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன். அது வேணாம் ஒன்று நினைக்கிறேன். ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வேண்டி வாருங்கள். ஓ, இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க? முடிந்தது. பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஆனால் இது மிகவும் பெரியது. வாங்க, விடையாக ஊற்று பாருங்கள். நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல் படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன். சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல இல்ல இல்ல, கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ, அது பொருந்தல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. கடைசியாக, ஆனால் என் முதலாளி. அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது. அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன். ஆனாலும் பரவாயில்லை, இதற்கேற்றாற்போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையாக இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது. ஆட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி. ஏய், இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி
இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்குதான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, சின்ன வாழ்ந்து பாடியில தான் நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. சரி, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். பாருங்கள், இது ஃபாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடித்திருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர். ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள் அது. இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது. ஒரு சிலந்தி வேலையின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளையாப்பத்தை முடிக்கிறேன். புதிய சமையல் சவாலில் தொடங்குகிறேன். நீங்கள் தயாரா? நாம் யாருக்காக சமையல் செய்கிறோம்? ஓ பாட்டி, இது மிகவும் ஆபத்தான பொம்மை. இது வெறும் லேசர்கள். என்ன? இல்லை. ஆம், இது எனது பிடித்த தொப்பி. இல்லை, இது எனது பிடித்த தொப்பி. சரி, சமையல் தொடங்குவோம். ஏதேனும் யோசித்து விட்டீர்களா? ஓ, என்ன நினைக்க? கேக் சேர்க்க ஆரம்பிப்போம். கேக், கிரீம், பிறகு இன்னொரு கேக், பிறகு மேலும் கிரீம். இப்படி தொடர்ந்து கொண்டே போகும். இது கடினம் அல்ல, செஃப். இதை ஒன்றாக செய்வோம். நீ என்ன செய்கிறாய்? நான் தேன் ஜெல்லிய கேக்கில் பிழிந்து விடுகிறேன். வாருங்கள் செஃப். ஓ இல்ல, நிறுத்து. நகராதே. நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். இலக்கு, இலக்கு. காத்திரு. இலக்கு கண்டறியப்படவில்லை. இறுதியாக ஜெல்லியை பிழிந்து விட்டேன். இப்போது எனக்கு கிரீம் தேவை. கேக்கை கிரீமுடன் சமமாக செய்து அது மென்மையாகவும் நீளமாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் பரப்புங்கள். ஓ ஆம், இப்போது நாங்கள் விவரங்களை சேர்க்க போகிறோம். நமது உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பாட்டி, நான் மாஸ்டிக் மூலம் செய்த இந்த அழகான உருவங்களை பாருங்கள். நகராதே. பொம்மை திரும்பி விட்டது. பாட்டி, கவனமாக இருங்கள். இலக்கு கண்டறியப்பட்டது. கண்டறியப்பட்டது. நான் சுடுகிறேன். பாட்டி, ஓடு. ஓ இல்லை, அது சக்தி வாய்ந்தது. துரதிருஷ்டவசமாக பாட்டியின் கேக் கடந்து விட்டது. நீங்கள் அதை இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி சரி செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும்.
ஆம் குர்ட், நீ எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தாய். இது மிகவும் சுவையாகவும் உள்ளது. நான் என் கேக்கில் ஒரு வானவில் உருவாக்கப் போகிறேன். இப்போது பொம்மை அதை நிச்சயமாக பாராட்டும். நான் அவளது உருவத்தை கேக்கில் வைப்பேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாவ், பாவட்டிக்கு ஒரு சிறந்த யோடு இருக்கு. நானும் அப்படியே ஒரு கேக் செய்ய விரும்புகிறேன். சரி, எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அதிகமானதை வெட்டி எடுத்து இப்போது கிரீமை பிழிந்து விட வேண்டும். அதை ப்ரப்பி என் பையிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அதுல என்ன இருக்கு? ஓ, லிக்ரிஷ். அது சரியானது. அது சுவையாக இருக்கிறது. நான் லிக்ரிஷ் கொண்டு ஒரு முடி அலங்காரம் செய்வேன். இனிப்புகள் கொண்டு கண்கள் மற்றும் மார்மலேட் கொண்டு வாய் செய்வேன். ஓ எனக்கு எல்லாம் தயார். சாப்பிடுங்கள் பொம்மை. நீங்கள் 3 கேக்குகள் செய்தீர்கள். நெருக்கமாக பார்ப்போம். இந்த கேக் என்னை போன்ற உண்மையா? ஆம் குழந்தையே, அப்போ அதை நாசம் செய்கிறேன். இது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. நீங்கள் என் மனத்தை உடைத்து விட்டீர்கள். ஆனால் இந்த கேக்கை நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். இது ருசியாக இருக்கிறது. ஒரு துண்டு எடுத்துக்கொள்வோம். இது மோசமாக இல்லை. Yes, that's servire in the years aldiger surrender. Yes, kutsure yarlar. Asaf thinger serve pause panut pinke what was grano. Buffalo step bread ஒரு பொம்மை சிக்கு. அது அருமை. ஒரு துண்டு எடுக்கலாம். வாவ், இது ருசியாக இருக்கிறது. பாட்டி வென்று விட்டார். என் வெற்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடடா, அந்த சத்தம் என்ன? மேகங்கள் மிகவும் கருமையாக இருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது? வாவ், இது புதன்கிழமை. அவள் என்ன விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிப்போம். அது ஒரு பர்கர். அது குழு. சமைக்க ஆரம்பிப்போம். தயார். சரி, என்ன செய்யணும் என எனக்கு தெரியும். நாங்க கட்லெட் பொரிக்கிறோம். அடுத்தது நாங்க காய்கறிகளை நறுக்க போறோம். கண்டிப்பா நமக்கு இன்னும் அதிகம் தேவை. இப்போ நாங்க பர்கரை ஒன்று சேர்றோம். நான் கரடி வடிவத்துல செய்தி அழகான பனை காணுங்கள். மேலும் நாங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பைவோம். ஆனா அது ஆப்பிள்களால செய்யப்படும். ஓ, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நானும் சிலந்தி பர்கர்கள் செய்தேன். அவை பயமுறுத்துகின்றன. புதன்கிழமைக்கு தேவையானவை. அவள் 2 அனைத்தையும் விரும்புகிறாள். கேட்சப்பில் கூட ஒரு சிலந்தி வலை செய்து விட்டாள். பாட்டி, இவ்வளவு அருகே வராதீர்கள். ஓ, ஏன் இவ்வளவு கத்தணும்? எனக்கு இன்னும் கேக்குது. சமையல்காரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? மூச்சு முட்டிக்கலாதீங்க. நீங்க சரியா இருக்கீங்களா செல்லமே? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பர்கர் செய்கிறேன். இது தனித்துவமாக இருக்கும். புதன்கிழமை இது போன்ற ஒன்றை கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. எனக்கு இங்கு பல சுவையான பொருட்கள் உள்ளன. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் கூட உள்ளன. மேலும் நான் சாக்லேட் ஸ்பிரிட்டை பயன்படுத்த போகிறேன். பின்னர் நிச்சயமாக நான் சில ஓரியோஸ் மற்றும் நட்ஸை பயன்படுத்த போகிறேன். ஓ ஆம், நொடல்லாவுடன் அந்த பனை காணுங்கள். நல்ல வேலை செல்லமே. சாப்பிடுங்கள் வென்ஸ்டே. இங்க இந்த பர்கர்ஸ் நேம் பண்ணீங்க. நான் எதிலிருந்து தொடங்கணும்? நான் இந்த பயங்கரமான ஒன்றிலிருந்து தொடங்குறேன். இது கரடி தானா? இது மற்றமலக்கா இருக்கு. ஆனா சுவை இது என்ன? இது ஒரு இனிப்பு பர்கர் போல தெரிகிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்காது. உண்மையிலேயே நான் மிகவும் முயற்சி செய்தேன். இது என்ன? வாவ், சிலந்தி பர்கர்கள் எவ்வளவு அழகா இருக்குது. அதை முயற்சிப்போம். ஓ, இது ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். அதை சுவைக்கலாம். ருசியானது. சமையல்காரர், நீங்கள் சிறந்தவர். ஆம், நான் வென்று விட்டேன். நான் என் முழு முயற்சியையும் செய்தேன். ஓ செஃப், நாங்கள் உங்களை பற்றி பெருமைப்படுகிறோம். சரியா குட்? ஓ அன்பே, கவலைப்படாதே. நீங்கள் இப்போது யாருக்காக சமைக்கிறீர்கள்? ஓ, இது ஒரு ரோபோட்டா? வாவ், இப்படி ஒரு விருந்தினரை நாங்கள் ஒருபோதும் பெறமாட்டோம். இது அற்புதமாக இருக்கிறது. ரோபோட் ஒரு காக்டெயில் விரும்புகிறது. தொடங்குவோம். ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நமக்கு மேலும் புளிப்பு மிட்டாய்கள் தேவை. இது ஸ்மைல் ஏத்து பத்தி ஃப்ரோசி இருக்காங்களா? நான் தூபத்தை வால்படமே முயற்சிக்கல. ஆட பாட்டி, முதலில் கவர் எடுக்கணும். ஓ, இது வேலை செய்தது. நீங்க இத முயற்சிக்கணும்னு நிச்சயமா? ஆம், இது மிகவும் புளிப்பானது. கோட் இந்த புளிப்பு மிட்டாய்களால் ஒரு காக்டெயில் செய்ய நல்ல யோசனை என்று நினைத்தார். அவர் என்ன உருவாக்குகிறார் என்று பார்ப்போம். இது அருமையாக இருக்கும். சோடாவையும் ஊற்றி அதை நல்லா கலக்குவோம். இது அழகாக மின்னும். எனக்கு நிச்சயமாக தெரியும். அதை ஆன் பண்ணு. ஓ ஆம்,
அதிலிருந்து வெளிவரும் அந்த ஒளியை பாருங்கள். குட். இது உண்மையிலேயே சரியா? இது இப்படி ஒளிர வேண்டுமா? அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை. சரி, என் காக்டெயில் தயாராகிவிட்டது. நான் செய்ய வேண்டியது அழகான கண்ணாடியில் அதை ஊற்றுவது மட்டுமே. நான் நினைக்கிறேன் நீங்க காய்கறிகளோட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காக்டெயில் பண்ணணும். இனிப்பாக பாத்துக்கிறதுக்கு என் அசீசர் எவ்வளவு காய்கறிகள் வைக்க முடியுதோ அவ்வளவு வைங்க. ஓ இல்ல, என் பிளெண்டர் அது உடைஞ்சு விட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ தவறாக உள்ளது. இது இப்படியாக இருக்கக்கூடாது இல்லையா? பாட்டி, நீங்க மிக அதிகமான காய்கறிகளை மிக்சியில் போட்டுட்டீங்க போல. மிக்சி உடைஞ்சிடுச்சு. ஆனா ரோபோட் கண்டிப்பா சரி பண்ணிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாம். ஓ நன்றி அசீசம். இப்போது அதை ஒரு கண்ணாடியில் ஊற்று. சுவையாக தெரிகிறது. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது, ஆனால் அது ரொம்ப மோசமா மணக்கிறது. சிறந்து அதை ஒரு கண்ணாடியில ஊற்றி என விருப்பமான அனைத்து சோடாக்களையும் கலந்து சில மினுமினுப்புகளை சேர்த்தேன். ஆமா, மேலே பருத்தி மிட்டாய் வைத்து அலங்கரிக்கவும். இது தயாராகிவிட்டது. ரோபோ, நாங்கள் செய்ததை சுவையுங்கள், சாப்பிடுங்கள். வாங்க, இந்த அனைத்து காக்டெயில்களும் தயாராக உள்ளன. இதிலிருந்து தொடங்கலாம். Oh, turkey pork conti ticker. Dipping coffee to this cocktail excitement. Yerim, I front to bindi eat stickers. அது எப்படி இருக்கும்? நான் இங்க அழகி விட்டேன். You're in Surdic Trinant. The west of the celery shack is Bursity Pop, the Odam Trouse. இது அருவருப்பாக இருக்கிறது. இந்த ஷேக் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. பாட்டி, நீ நல்ல வேலை செய்யவில்லை. ஆம். அப்போ கூட்டு என்ன பண்ணார்? அதை முயற்சிப்போம். கிட்டத்தட்ட முழுமையாக. ஓ அடடே, யார் வென்றது? நான் தானா? ஆம், நான் வென்றேன். இறுதியாக